இவ்வாறு ஏராளமான பயிற்சி பாசறைகள் உங்களுக்கு இன்றே திறக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஓலவல் பரீட்சையில் சித்தி பெறாத மாணவர்களுக்கு என்றே பல நிறுவனங்கள் எங்களுடைய இலங்கையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் தேடி செல்ல வேண்டும். எனவே நீங்கள் பயந்து ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய கல்வியில் நீங்கள் தவறுவிட்டு விட்டீர்கள், உங்களுடைய பாடசாலை கல்வியில் தவறிவிட்டீர்கள் என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஓலவல் பரீட்சை எழுதிய மாணவ செல்வங்களுக்கான வீடியோ தான் இது. ஓலவல் பரீட்சையில் எழுதி நிறைவுற்று விட்டீர்களா? நீங்கள் சித்தி பெறாமல் ஃபெயில் ஆகிவிட்டீர்களா? கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் தற்போது ஓலவல் பரீட்சை எழுதிவிட்டு உங்களுடைய பரீட்சை பெறுபேறுகளை மற்றவர்கள் சொல்லிக்கொள்ள முடியாமல் தயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நபர் நீங்கள் உங்களுடைய பெறுபேறுகளை அடுத்தவர்களோடு எவ்வாறு பகிர்ந்து கொள்வது? ஏனென்றால் நீங்கள் சித்தி பெறவில்லை. அவர்கள் ஏளனமாக கதைப்பார்கள், உங்களை ஒரு தரம் குறைத்து பார்த்து கொள்வார்கள். நீங்கள் சமூகத்தில் தகுதி பெறாதவர்கள் என்றெல்லாம் உங்களை புறந்தள்ளக்கூடிய ஒரு சமூகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே போன்று உண்மையில் பாடசாலையில் மத்தியிலும் கூட சரி, ஏராளமான இவ்வாறான ட்ரைனிங் சென்டர்கள் மூலமாக அதிகமான ஊருடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய நலன்புரி சங்கங்கள், அதே போன்று என்ஜிஓக்கள், பொது நிறுவனங்கள் அதிகமான செய்வதுண்டுதான். இவ்வாறான ஓலவலில் சித்தி பெற்ற மாணவ செல்வங்களை எடுத்து அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டல்களை கொடுத்து எதிர்காலத்தில் எவ்வாறான துறையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சில வழிகாட்டல்கள் கொடுக்கப்படுகின்றன. எளிதாகவே நடாத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த சித்தி பெறாத மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள் கொடுக்கப்படுவது மிகவும் குறைவு. எனவேதான் இந்த காணொளி இந்த சித்தி பெறாத மாணவர்களுக்காக வேண்டி தொகுக்கப்பட்ட ஒரு காணொளி. உங்களுக்கும் இந்த எதிர்காலத்தில் சித்தி பெற்றவர்களை போன்று அவர்கள் உங்களை சல்யூட் அடிக்கும் அளவுக்கு உங்களுக்கு மாற முடியும். அவர்களுக்கு முன்னால் நீங்களும் ஒரு சிறந்த ஒரு BMW காரில் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு மனிதராக உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு உங்களுக்கு பணம் காசு தேவையில்லை, உங்களுக்கு கல்வி தகைமை தேவையில்லை. நீங்கள் இப்போது பெற்றிருக்கக்கூடிய அந்த ஓலவல் பெறுபேறுகளே போதுமானது. எனவேதான் நீங்கள் 16 வயசை எட்டிய ஒரு மாணவராக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் பதிவிடக்கூடிய இந்த நிறுவனங்களோடு உங்களுக்கு இணைந்து உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு சிறந்த ஒரு இலங்கையின் ஒரு ஜாம்பவானாக மாற வேண்டும் என்றால், ஒரு சிறந்த வியாபார அதிபராக மாற வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு சிறந்த வியாபார ஜாம்பவனாக மாற வேண்டும் என்றால், இந்த வீடியோவில் சொல்வது போன்று நீங்கள் சரியாக எதிர்நோக்கி சென்றீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் சிறந்த ஒரு அடைவை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அதாவது இலங்கையில் சித்தி பெறாத மாணவ செல்வங்களுக்கு என்று இலங்கை அரசினால் பல்வேறுபட்ட தொழில் வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும் சில ட்ரைனிங் சென்டர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் கட்டாயம் கிடைக்கும். அந்த வகையில் தான் அதில் பெரும்பாலான நிறுவனங்கள் NVQ லெவல் 3, 4, 5, 7 சொல்லி ஒவ்வொரு லெவல் தகைமைகளை உங்களுக்கு வழங்குகின்றன. நீங்கள் எந்த ஒரு துறையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றதோ அந்த துறையில் நீங்கள் அந்த பயிற்சி பாசறைகளில் கலந்து கொண்டு சிறந்த ட்ரைனிங்களை பெற்று ஏறத்தாழ ஒரு 6 மாத கால பயிற்சி நெறி அல்லது ஒரு 1 வருட கால பயிற்சி நெறி அல்லது 2 வருட கால பயிற்சி நெறி 3 வருட கால பயிற்சி நெறி என்று அந்த பயிற்சி நெறிகளை நீங்கள் தெரிவு செய்து சரியான முறையில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போனீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமான அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஏனென்றால் ஓலவல் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் யூனிவர்சிட்டி சென்று 4 வருடம் 3 வருடம் அவருடைய பயிற்சி காலத்தை நிறைவுற்று வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் ஒரு சிறந்த அடைவை அடைந்து விடுவீர்கள். இவ்வாறான ட்ரைனிங் சென்டர்கள் மூலமாக நீங்கள் உள்வாங்கப்படுவீர்கள் என்றால் அதற்கான அரசினால் உருவாக்கப்பட்ட ட்ரைனிங் சென்டர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கின்றது. அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்டில் அவர்கள் அமைத்திருக்கின்றால் அரசினாலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன, சில பிரைவேட் நிறுவனங்களும் இருக்கின்றன. அதுதான் முக்கியமாக சொல்ல போனால் NAITA நைட்டான்னு சொல்வார்கள், நேஷனல் அப்ரெண்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அத்தாரிட்டி என்று சொல்வார்கள், நைட்டா. இங்குள்ள நிறுவனங்களை பொறுத்த வகையில் பொதுவாக அங்கு வாகனம் பழுது பார்க்கும், அதே மாதிரி மின்வேலை திட்டம், தையல் போன்ற அந்த வாகன திருத்த வேலைகளில் ஈடுபடக்கூடிய சில பயிற்சிகளை ஏராளமான பயிற்சிகளை கொடுக்கப்படுகின்றார்கள். VTA சொல்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது, வொகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டி. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி அவர்கள் வழங்குகின்றார்கள். அதாவது எலக்ட்ரானிக் திருத்த வேலைகளை மேற்கொள்வது, கணினி பயிற்சிகளை வழங்குகின்றார்கள். அதே மாதிரி கார்பெண்டர், மேஷன் ஒர்க்ஸ், அதே மாதிரி தையல், உணவு சமைக்கும் சில
சரி ஹோட்டல்ஸ் அதே மாதிரி பெரும் பெரும் ரெஸ்டாரண்ட்களில் நீங்கள் உணவு சமைப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு ட்ரைனிங்கள் இந்த வொகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டி மூலமாக வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி தான் டிடிஇடி சொல்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இவ்வாறான ட்ரைனிங் இதுகள் மூலமாக உங்களுக்கு ஓலவல் நீங்கள் சித்தி பெறாத விடுத்தும் கூட உங்களுக்கு சிறந்த முறையில் NVQ லெவல் 3-4 என்ற அந்த லெவலினை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் உங்களுக்கு பயிற்சிகளை வழங்குகின்றார்கள். அதே போன்று CTT சொல்ற ஒரு நிறுவனம் இருக்குது, சிலோன் ஜெர்மன் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அதாவது அவர்கள் உதிரி பாகங்களை எவ்வாறு கட்டி பூட்டுவது, அதற்கான தொழில்நுட்ப கோளாறுகள் வரும்போது எவ்வாறு அதுகளை நீங்கள் அணுகி அதை செயற்படுத்தி கொடுப்பது, இயந்திர வேலைகள், மின்னணு போன்ற துறைகளில் உயர்தர தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கப்படுகின்றது. இதில் ஒவ்வொரு லெவல் இருக்கின்றன. அந்த அடுத்தடுத்த லெவல்களை நீங்கள் தொடரும் போது உங்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பினை அந்த நிறுவனம் உங்களுக்கு அமைத்து தரும். அதே போன்று அதே நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவார்கள். அதில் அவர்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய அதில் கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதற்கான ட்ரைனிங்களை அவர்கள் சொல்லும் இடத்தில் நீங்கள் ட்ரைனிங்களை பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும். அடுத்தது ஸ்லைட் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கு எக்ஸ்சேஞ்ச் படிக்கலாம், ஹையர் நேஷனல் டிப்ளோமா படிக்கலாம், ஃபவுண்டேஷன் அதாவது ஓலவல் உங்களுக்கு ரிசல்ட் பெறுவர்கள் இல்லாத பட்சத்திலும் கூட அங்கு சிறந்த முறையில் பயிற்சிகளை வழங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. இவ்வாறு ஏராளமான பயிற்சி பாசறைகள் உங்களுக்கு இன்றே திறக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஓலவல் பரீட்சையில் சித்தி பெறாத மாணவர்களுக்கு என்றே பல நிறுவனங்கள் எங்களுடைய இலங்கையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் தேடி செல்ல வேண்டும். நீங்கள் கற்ற பாடசாலை அதிபரோடு, உங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களோடு, அதே போன்று சிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த தொழில் முனைவர்களை, சிறந்த கல்விமான்களை நீங்கள் அணுகி அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் போது இவ்வாறான வாய்ப்புகளை அவர்கள் உங்களுக்கு செய்து தருவார்கள். அதே போன்று செடான் செல்ற ஒரு அமைப்பு இருக்கின்றன. அடுத்தது நேஷனல் யூத் கோப், அதாவது NYC சொல்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றன. இதிலும் உங்களுக்கு தேவையான சமூக ஆர்வலர்களாக சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடிய வழிகாட்டல்களை கொடுக்கின்ற தொழில்நுட்பம், ஆங்கிலம், அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்களை வளர்த்துக் கொள்வது, இவ்வாறான பல பயிற்சிகளை அங்கு கொடுக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, ஓபன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா OL சித்தி பெறாத மாணவர்களுக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லாதவர்களுக்கும் சிறந்த பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கு சிறந்த சான்றிதழ்களை வழங்கி இவ்வாறான நாங்கள் சொல்லப்பட்ட இந்த நிறுவனங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்களையும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது பல பிரான்ச்களில் உருவாக்கப்பட்டு அதில் பல மாணவர்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுக்கு வழிகாட்டப்பட்ட மாணவர்கள் சிறந்த இடங்களுக்கு போய் அவர்கள் இன்று வெளிநாடுகளில் சிறந்த இடங்களில் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சேலரிகள் கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பின்படி கிட்டத்தட்ட ஓவர் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட சேலரியினை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பதனை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறைந்தது உங்களுக்கு குறைந்தது இவ்வாறான தொழில்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு 6 மாதம், 1 வருடம் அல்லது 2 வருடம் நீங்கள் இதில் படித்து இன்னும் ஒரு வருடம் 2 வருடம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளிநாடுகளுக்காக அப்ளை பண்ணுவீர்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். அதற்கான சேலரிகளும் பேசிக்ல இருந்து கிட்டத்தட்ட 4 லட்சம்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் உங்களுக்கு உங்களுடைய கல்வி தகைமைக்கு ஏற்றவாறு உங்களுடைய நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கக்கூடிய அந்த கோர்ஸுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதனையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். மட்டுமல்லாது இங்கு கிடைக்கப்பெறுகின்ற சான்றிதழ்கள் மிகவும் பெருமதி வாய்ந்ததாகவும் இருக்கும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு அது ஒரு வேர்த்ஃபுல்லான ஒரு சர்டிபிகேட்டாக அமையப்பெறுகின்றன. மேலும் இங்கு நீங்கள் கிடைக்கப்பெறுகின்ற இந்த சான்றிதழ்களின் மூலமாக இலங்கையில் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் அது மிகவும் வரவேற்கத்தக்க சான்றிதழ்களாக கிடைக்கப்பெறுகின்றன. ஃபாரின் மினிஸ்ட்ரி மூலமாக செரிஃபை பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இவ்வாறான ஃபாரின் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு செல்வதற்காக தேவை நிமித்தம் ஏற்படும் போது அவர்கள் உடனடியாக அதனை பார்த்துவிட்டு உங்களுக்கு செரிஃபை பண்ணி தரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குகின்றன. அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த சர்டிபிகேட் மூலமாக வெளிநாடுகளில் சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு இது பெரும் உதவியாக கூட இந்த சர்டிபிகேட்டுகள் அமையப்பெறுகின்றன. எனவே நீங்கள் பயந்து ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய கல்வியில் நீங்கள் தவறிவிட்டு விட்டீர்கள், உங்களுடைய பாடசாலை கல்வியில் தவறிவிட்டீர்கள் என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் தான் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சக மாணவர்களாக இருக்கலாம், சரி, உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது உங்களை பிடிக்காதவர்கள் உங்களை தரை குறைவாக கதைப்பார்கள். உங்களுடைய நீங்கள் சித்தி பெறாத மாணவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் உங்களை கேவலமாக பேசுவார்களா இருந்தால் அவர்களுக்கு ஒரு தகுந்த ஒரு அடியாக நீங்கள் அவர்களுக்கு நானும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறந்த பிரஜையாக வந்து காட்டுவேன் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் நீங்கள் முச்செல்வீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த நிறுவனங்களோடு இணைந்து கொண்டு
நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பிரஜையாக வந்து அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் திகழ முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவேதான் பேரண்ட்ஸ் இவை இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அதிகூடிய காலங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வீட்டில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள் என்பதனை நாங்கள் இவ்விடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, ரிசல்ட் வந்துவிட்டது. இப்போது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அவர்களை ஒரு சிறந்த ஒரு பாசறையில் சேர்த்து அவர்களை அடுத்த வருடம் அதுக்கு அடுத்த வருடம் அவர்கள் சிறந்த ஒரு இடத்தில் தொழில்களை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக நீங்கள் காண வேண்டும் என்பதனை நாங்கள் வைஸ் மீடியாவின் சிந்தனை சுடர் நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். வசலாம்.